ஐயா கொஞ்சம் கை 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 இதெல்லாம் பார்க்கல இங்கே உங்களை தர ரேஷன் கடை நியாய விலை கடை வந்து எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலமாக கட்டப்பட்டு 14.08 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த கட்டிடமானது 391 கார்டுகள் வந்து இந்த பகுதி நேர நியாய விலைக்கடையில் இருக்கு. அந்த கட்டிடம் இன்றைக்கு அமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நம்ம ஊராட்சி அலுவலகம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆனது ஒரு நூலகத்திலே இப்போதைக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறபடி சொன்னாங்க. இப்போ புதிய கட்டிடமானது கட்டப்பட்டு அதுவும் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் கீழ் 22.65 லட்சம் மதிப்பீடு கட்டி முடிக்கப்பட்டு அந்த கட்டிடமுமே வந்து பஞ்சாயத்து பயன்பாடுக்கு கொண்டு வர மாதிரி நல்ல முறையா வேலைகள் முடிச்சு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. மேலும் கணபதிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் கணபதிப்பட்டி ஊராட்சியில் இன்று புதிய ஊராட்சி மன்றத்திற்கான கட்டிடத்தை 22,65,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் அதே போல கூட்டுறவுத்துறையின் சார்பில் இங்கு செயல்பட்டு வருகின்ற நியாய விலைக் கடைக்கு 14,08,000 ரூபாய் மதிப்பிலான தானிய சேமிப்பு கிடங்கு என்ற தலைப்பில் நியாய விலைக் கடையாக செயல்படுவதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய பகுதியில் குறைந்த அதிகமான மின்சாரங்கள் வருவதால் பல பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகு அதை பற்றி ஆய்வு செய்து ஒரு புதிய மின்மாற்றியை
5,84,000 ரூபாய் மதிப்பில் அமைத்து இந்த 3 திட்டங்களுடைய பயன்பாடுகள் நம்முடைய கணபதிப்பட்டி கிராம மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியின் மேம் ஐயா உடவன்பட்டியில் வைக்கப்பட்ட அந்த கோரிக்கையை நிறைவேற்றி உங்களுக்கு இந்த மின்மாற்றியை இங்கே அமைத்து தந்ததில் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனக்கும் ஒரு மகிழ்ச்சி மனநிறைவு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆகவே அந்த வகையில் 7,41,900 ரூபாய் மதிப்பீட்டில் இன்று இந்த மின்மாற்றி இங்கே அமைய பெற்றிருக்கிறது. மொத்தமாக நம்முடைய கிராமத்தில் ஏற்கனவே 319 மின் இணைப்புகள் இருக்கு. அதில் 300 வீட்டு கரண்ட்டு, 19 விவசாய கரண்ட். ஆக இதனால கூடுதல் செலவுகள் மின்சாரம் தேவைப்படுது. அப்படி இருக்கின்ற காரணத்தால் சீரான மின்சாரம் கிடைக்கல. சில நேரம் கூட வருது, சில நேரம் குறைஞ்சு வருது என்று அந்த குறைபாடு போக்குவதற்காக மின் வாரியத்தில் முறையாக திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு இப்பொழுது அமைத்து அதனுடைய பயன்கள் மக்களுக்கு வந்திருக்கிறது. ஆக ஏற்கனவே இருந்த 319 மின் இணைப்புகளில் பிரித்து எடுத்து ஒரு 107 மின் இணைப்புகளை தனியாக எடுத்துடுறாங்க. அதில் வீட்டு கனெக்ஷன் பார்த்தா ஒரு 100, விவசாய கனெக்ஷன் ஒரு 7. ஆக 107 மின் இணைப்புகள் ஏற்கனவே இருக்கிற அந்த மின்மாற்றியிலிருந்து எடுத்து புதிய மின்மாற்றியிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தலைவர் ஐயா முகம் மட்டும் ஐயா கொஞ்சம் ஐயா 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 ஊராட்சி பஞ்சாயத்து செக்ரட்டரியேட் அங்கும் 42.65 லட்சம் மதிப்பீடில் கட்டப்பட்டு அதுமே திட்ட இயக்குனர் வரவேற்புரையில் எடுத்து சொன்ன மாதிரி இங்கே பஞ்சாயத்துக்கு தேவையான அனைத்து வசதிகள் மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை மூலமாக வழங்கப்படும் அனைத்து வசதிகளுமே வந்து இதே ஆஃபீஸில் வந்து நீங்கள் பெறலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த திட்டமானது நம்மளோட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்
ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டத்தை கட்டி பல்வேறு பகுதிகளில் இந்த பஞ்சாயத்து செக்ரட்டேரியட் பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஊரில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரே இடத்துல வந்து எல்லா துறைகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அப்படி அந்த துறைகள் செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து தந்து அந்த அடிப்படையில் கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இன்றைய தினம் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 7 புதிய திட்டங்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் செல்லியப்பட்டியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற ஊராட்சி தலைமை செயலகம் 42,65,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அதே போல ஒரு புதிய மின்மாற்றி 6,74,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் அமையப்பெற்று இந்த 2 திட்டங்களும் இன்றைக்கு நம்முடைய செல்லியம்பட்டியில் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த வகையில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமையுரையாற்ற அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மாவட்ட கவுன்சில், ஒன்றிய கவுன்சில், ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் காவல்துறை நண்பர்கள்,